ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான புதுசான ஒரு வீடியோ. ஜான்வரியில் லான்ச் ஆக போகிற கலெக்ஷன்ஸ், மொபைல் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜான்வரியில் லான்ச் ஆக போகிற மொபைல் கலெக்ஷன்ஸில் ஒரு 5 டாப் மொபைல்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா? நீங்கள் ஒரு மொபைலை சஜஸ்ட் பண்ண போகிறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு? அப்போ இந்த வீடியோ செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மொபைலை வாங்கலாம். இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மொபைலை வாங்கலாம் அப்படி சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது டெக் நியூஸ் சாம். நான் தான் உங்கள் சாம் ஜோசப் பேசுகிறேன். சக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மொபைல் ஜியோமி ரெட்மி நோட் 11 ப்ரோ அப்படி சொல்கிற அந்த மொபைல் தான். இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 920 தந்துக்கிறாங்க, 6GB ரேம் தந்துக்கிறாங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கணுன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே, AMOLED 120Hz ரெஃப்ரிஜரேட் ப்ளஸ் Gorilla 5 ப்ரொடெக்ஷன் தந்துருக்கிறாங்க. ரியர் கேமரா வைஸ் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 108+8+2. நடா ரியல்மி பண்ணிட்டீங்க போல். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா வைஸ் வந்தீங்களா 16 மெகா பிக்சல் எல்லோரும் சாதாரணமாக தர மாதிரி தந்துருக்குறாங்க. பேட்ரி வைஸ் அப்படி பார்க்கணும் பார்த்தீங்களா நம்மளுக்கு 5160 மெகாஹெர்ட்ஸ் பேட்ரி பவர் தந்துக்கிறாங்க ப்ளஸ் 67 வாட் பவர் அடாப்டர். இந்த ப்ராடக்டை 19K ருபீஸுக்கு லான்ச் பண்ணலாம். Jan 19th லான்ச் பண்ணலாம் அப்படி ரியல்மி பிளான் பண்ணி இருக்கிறாங்க. லான்ச் பண்ணாங்களாம். 20K பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு மொபைலாக இந்த மொபைல் அமையதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு பார்க்கும்போது இதோட பேட்ரி வைஸ் பார்க்கணுன்னா மாசாக பண்ணிட்டாங்க. இதோட கேமரா ரியர் கேமரா வைஸ் பார்க்கணுன்னா தரமாக தந்துருக்குறாங்க. மொத்தத்தில் இந்த ஃபோனை வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படி சொல்ல மாட்டேன். ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்குங்க. ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது, ரிவ்யூ எப்படி இருக்குது பார்த்துட்டு வாங்குங்க. நம்மளோட செகண்ட் கேட்டகிரியில் பார்த்தீங்களா OnePlus 11 நீங்கள் உங்களுக்கான ஒரு மொபைல் தான் லான்ச் ஆக போகுது. OnePlus 9RT அப்படி சொல்கிற அந்த மொபைல் தான் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு Snapdragon 888 தந்துக்கிறாங்க, 8GB ரேம் தந்துக்கிறாங்க. இதோட டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது 6.6 இன்ச் AMOLED ப்ளஸ் 120Hz ரெஃப்ரிஜரேட் தந்துருக்காங்க. இதோட ரியர் கேமரா வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 50+16+2 தந்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா வைஸ் பார்க்கும்போது 16 தந்துருக்காங்க. இதோட பேட்டரி வைஸ் பார்க்கும்போது 4500 ப்ளஸ் 65 வாட் பவர் அடாப்டர் தந்துருக்காங்க. பட் ஆனால் இந்த மொபைலை 39Kக்கு லான்ச் பண்ணுற மாதிரி 17th Jan லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறாங்க. இதோட ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த்தா எனக்கு தெரியல. பட் ஆனால் OnePlus சொன்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் தான். ஸோ இதோட ரேட்டும் ஐயா தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்களா இவங்க ரியல்மியோட சேர்ந்து அவங்களோட யூஐரை ஏதோ கொலாபரேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட யூஐக்காக தான் இந்த பிராண்டை மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறது. என்ன ஆக்சிஜன் ஓஎஸ் அந்த அளவு ஃபெமிலியரான ஒரு ஆப்டிமைஸான ஒரு ஓஎஸ். ஸோ அதுக்காக தான் இந்த பிராண்டே டாப்பில் வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த யூஐரே நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சு கொலபடி நடந்தால் இந்த காசு கொடுத்து வாங்கணுமா நீங்கள் தான் யோசிக்கணும். இதோட ரிவ்யூவை பாருங்கள் எப்படி இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. நம்ம கலெக்ஷனில் மூணாவதாக இருக்கிற மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா ஜியோமி ரெட்மி நோட் 11 அப்படி சொல்கிறேன். ஜியோமியோட ஒரு மொபைல் தான். இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 810 4GB ரேம் தந்துக்கிறாங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது 6.6 இன்ச் டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரிஜரேட் தந்துக்கிறாங்க. AMOLED தரல இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா 50+8 தந்துக்கிறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 தந்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பேட்டரி எவ்வளோ தந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 5000 மெகாஹெர்ட்ஸ் ப்ளஸ் 33 வாட் பவர் அடாப்டர். இந்த மொபைலை நம்மளுக்கு 13Kக்கு இல்லை 14Kக்கு லான்ச் பண்ணலாம் இருக்கிறாங்க. 20th Jan லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கம்மி பட்ஜெட்டில் மொபைல் வாங்கணும், 15Kக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைலாக இருக்கலாம். ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்குங்க. நம்மளோட கலெக்ஷனில் நாலாவதாக இருக்கிற மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா ஜியோமி ரெட்மி K40 அப்படி சொல்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைலுமே ஜியோமி பிராண்டோட ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா Snapdragon 870 கொடுத்துக்கிறாங்க, 6GB ரேம் கொடுத்துக்கிறாங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது 6.67 இன்ச் டிஸ்பிளே தந்துக்கிறாங்க. AMOLED தான்.
120 Hz ரெஃப்ரிஜரேட் கொரில்லா 5 ப்ரொடெக்ஷனுமே தந்துருக்குறாங்க. ரியர் கேமரா வைஸ் பார்க்கும்போது 48+8+5 தந்துக்கிறாங்க. எல்லாருமே 2 தந்து ஏமாத்துற மாதிரி தராமல் ஓரளவுக்கு டீசெண்டாக கேமரா குவாலிட்டி தந்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது 20 MHz தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பேட்டரி பவர் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 4500 mAh பேட்டரி ப்ளஸ் 33 வாட் பவர் அடாப்டரும் தந்துக்கிறாங்க. இந்த மொபைல் கொஞ்சம் லோ ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தோணுது. ரிவ்யூவை பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா ஓப்போ பிராண்டோட மொபைல் தான். ஓப்போ ரீனோ 7 அப்படி சொல்கிற அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் கேமராக்காக உருவாக்கப்படுற மொபைல். பட் ஆனால் இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. எந்த அளவு ரிவ்யூவில் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 778G தந்துக்கிறாங்க. 8GB ரேம் தந்துக்கிறாங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது 6.4 இன்ச்சு டிஸ்பிளே தான் தந்துக்கிறாங்க. சின்ன டிஸ்பிளே தான் தந்துக்கிறாங்க. ஆமல்டு தான் நம்மளுக்கு 90 Hz ரெஃப்ரிஜரேட் தான் தந்துக்கிறாங்க. 120 Hz தந்துருக்கலாம், 90 Hz தான் தந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கொரில்லா 5 ப்ரொடெக்ஷன் தந்துக்கிறாங்க. ஓகே தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரியர் கேமரா வைஸ் பார்க்கும்போது 64+8+2 தந்துக்கிறாங்க. 2 எதுக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 32 MHz தந்துக்கிறாங்க. ஓகே, நார்மலாக தர மாதிரி தந்துக்கிறாங்க. பேட்டரி வைஸ் பார்க்கும்போது நார்மலாக 4500 மாதிரி தான் தந்துக்கிறாங்க. பட் ஆனால் 60 வாட்ஸ் பவர் அடாப்டர் தந்துக்கிறாங்க. சூப்பர். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை நண்பா.